வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/1/2024 தை மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய பயணங்கள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். படிப்பு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய பிரிவு மனதிற்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எதிர்காலம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டதனால் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக நீங்களுடைய பயணங்கள் அனுகூலத்தை தரும். அரசு அமைப்பில் பெரிய அளவுக்கு பொறுப்புகளுக்கு வருவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டங்களை குறைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். கவனம் கவனம் கவனம். வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வேற்றுமைகள் படிப்படியாக குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்ப விஷயத்தில் அதிக கவனம். லாபம், சந்தோஷம் காணப்படும். இன்க்ரிமெண்ட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். பணவரவில் சந்தோஷமான சூழ்நிலை கணிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ப்ரமோஷன் அபிவிருத்தி, அரசுத்துறை அபிவிருத்தி, ஏற்றங்கள் காணப்படுவது, திடீரென்று லைம் லைட்டுக்கு வருவது, மக்களுடைய ஆதரவை பெறுவது, சோஷியல் மீடியாவில் நல்ல புகழை பெறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை குறைக்கும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன சஞ்சலங்களை விட்டு வெளியில் வருவதற்கு முயற்சி எடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதனாலும் பயப்பட வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக நல்ல விஷயங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். சோம்பல் இல்லாமல் முயற்சி எடுக்கக்கூடிய அத்தனை விஷயம் ஏற்றும். நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில்
சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும். மனதில் ஏதோ ஒரு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து சிறிய கஷ்டங்கள் வந்தாலும் காலப்போக்கில் அது நன்மையே ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்ப விஷயத்தில் சூரியனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் சிறிய வாக்குவாதங்கள் கூட சிக்கலை ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் சிறிது இழுபறியான நிலைமைக்கு என்று அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் சுபகாரிய தடைகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிதானத்துடன் இருப்பது நன்மை. யாராவது உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதாக இருந்தால் சுமூகமாக பேசி அதை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அதை விட்டு ஏதாவது ஆவேசப்பட்டால் அது பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பணம் விஷயத்தில் தான் குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தை குறைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்புக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.